ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இது வந்து லெஃப்ட் ஓவர் இட்லி தாங்க. 3 இட்லி இருந்தது. அது கூட பன்னீர் வச்சு ஒரு சில்லி, இட்லி பன்னீர் சில்லி செஞ்சுட்டேங்க. செம்ம டேஸ்ட்டு. இதை அடிச்சுக்கிறதுக்கு ஹோட்டலில் கூட போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியே கிடைக்காது. ஆனால் அட்டகாசமாக இருக்கும். என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, கொஞ்சோண்டு அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சில்லி பேஸ்ட்டு, அது கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு பன்னீர் பசஞ்சு வச்சுக்கிட்டேன், குட்டி குட்டியாக வெட்டி. அதே மாதிரி இட்லியும் அதே மாதிரி பசஞ்சு வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஹையில் வச்சு பன்னீரை தனியாக இட்லியை தனியாக பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது சாலா ஃப்ரை தான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன், எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்றலை. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா அதை கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் தக்காளியை ஒரே ஒரு தக்காளியை அடித்து ஊற்றுவேன். கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக அந்த சில்லி பேஸ்ட்டு போட்டேன். அது நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லியும் போட்டு அதோடு விரவிட்டு எல்லாமே ஹையிலே வச்சு செய்யணும். அப்போ தான் நல்லா முறுன்னு வச்சோமா எல்லாத்துலேயும் பிடிச்சி, அதுவும் இந்த மாதிரி இரும்பு தவாவில் தான் செய்யணும். என்னென்னு வச்சுட்டோங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் போட்டு பரட்டியாச்சு. நல்லா ஹையில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு சும்மா அட்டகாசமான சுவையில் இருக்குது. கொஞ்சோண்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பன்னீர் ப்ரோட்டீன் கிடைக்கும். இட்லி காய்கறி சாப்பிட்டு இது கூட நீங்கள் பட்டாணி, வேக வச்ச பட்டாணி போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் இந்த சில்லியில் போட்டுக்கலாம். அதோட பன்னீர் போடலாம், காளான் போடலாம். உங்கள் விருப்பம் தாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்களே வாங்கி எனக்கு கொஞ்சம்னு கேட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.